ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி நல்லா மொறு மொறு ராகி ரவா தோசை எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் ராகி மாவு 2 கிளாஸ் எடுத்துக்கிறேன். இது கூடவே ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் இடியாப்பம் மாவு 1 கிளாஸ், இது கூடவே அரை கிளாஸ் ரவை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இது நல்லா கலந்துக்கணும். கலந்துட்டு இது கூட நல்லா 3 மடங்கு தண்ணி, நம்ம எவ்வளோ மாவு எடுத்தோமோ அதை விட நல்லா 3 மடங்கு தண்ணி நல்லா ஊற்றிட்டு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எவ்வளோக்கு மாவு தண்ணியாக இருக்கோ அந்தளவுக்கு நமக்கு தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு, இஞ்சி ஒரு துண்டு நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் அதையும் கட் பண்ணி சேர்த்துட்டு, அரை டீஸ்பூன் சீரகம், முந்திரி பருப்பு அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ இது கூட பொடியாக கட் பண்ண மல்லி இலை அதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு, இப்போ ஒரு நான்ஸ்டிக் தவா எடுத்துக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணும். எந்த அளவுக்கு சூடாக இருக்கோ அப்போ தான் நமக்கு வந்து தோசை நல்லா மொறுமொறுன்னு வரும். மாவு ஒவ்வொருத்தரையும் ஊற்றும் போது நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி மேலே இருந்து அப்படியே மாவு ஊற்றணும். நமக்கு தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றக்கூடாது. எண்ணெய் இல்லைன்னா நெய் நல்லா தாராளமாக ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு வரும். ஒரு பக்கம் திருப்பி போட்டுட்டு மறுபக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக விட்டுட்டு இந்த மாதிரி தோசை எடுத்துக்கோங்க. நமக்கு இப்போது ராகி ரவா தோசை ரெடி. இதுக்கு வந்து கார சட்னி இல்லைனா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம். இந்த ராகி மாவு இடியாப்ப மாவு நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இருக்குது. நீங்கள் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம், வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம். தேங்க்யூ.